வணக்கங்க. நம்ம பாரம்பரியமான முறையில் மிக்ஸிங் மிளகாத்தூள் அரைச்சோம் இல்லைங்களா சேலுக்காக, அதை வச்சு ஒரு கத்திரிக்காயும் பச்சை பட்டாணியும் போட்டு குழம்பு வைக்கலாம் வாங்க. கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, வெங்காயம் போட்டு உப்பு போட்டுங்க, நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் பூண்டு மட்டும் இடித்து போட்டுக்கோங்க, பூண்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சை பட்டாணி ஊற வச்சது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய மிக்ஸி மிளகாத்தூள். இது யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் தர நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம தனித்தனியாக சீரகத்தூள் மிளகுத்தூள் அது மாதிரி போடுறத விட நம்ம கலந்து அரைச்சிக்கலாம். இது தக்காளி தேங்காய் வெங்காயம் 3 அரைச்சி பேஸ்ட்டு, லெமன் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க, மூடி போட்டு விடுங்க, வேகட்டும். அதுக்கப்புறம் இறக்கி ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. இது தோசை இட்லிக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், செம்ம சூப்பராக இருக்குங்க. நம்ம தனியாத்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் அது மாதிரி தனித்தனியாக போடுறத விட இதுக்கு தேவையான அளவு நிறையா மிக்சிங்காக போட்டு அரைச்சிருக்குறோம்.